நவாஸ் சகோதரர் இன்னும் வரவில்லை. திருமண ஊர்வலம் வரவிருக்கிறது. அப்பாவும் மாமாவும் பணத்தை ஏற்பாடு செய்வதற்காக தில்தாருடன் சென்றிருக்கிறார்கள். கவலைப்பட வேண்டாம், அவர்கள் விரைவில் வருவார்கள். அந்த மனிதன் அவ்வளவு நல்லவன் இல்லையா? அவர் யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதில்லை. அவர் அவ்வளவு நல்லவராக இருந்திருந்தால், அப்படி என்றால் கடன் ஏன் வாங்க வேண்டும்? மேலும் அவருடைய கணக்கரான தில்தார், அவன் எல்லா பெண்களையும் கண்காணித்து வருகிறான், அவரது ஒப்பந்தக்காரருக்காக. அத்தை, பணம் ஏற்பாடு ஆகிவிடும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லாம் நலமாக இருக்கும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். மேலும் நமது எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். சரி, நான் போய் பார்க்கிறேன். ஒருவேளை அவர்கள் இங்கே இருக்கலாம். ஆம், சரிதான். கவனமாக இருங்கள். ஆம். நான் என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்து வருகிறேன். இரவும் பகலும் நான் அதைச் செய்தேன். நீங்கள் கட்டளையிட்டதையெல்லாம் நான் செய்து வந்தேன். நான் எப்போதும் உங்களுக்கு கீழ்ப்படிந்தேன் ஐயா. இது என் மகளின் திருமணம். மற்றும் ஐயா, நான் உங்களிடம் உதவி கேட்டு வந்தேன். இந்த நேரத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை. நீங்கள் எனக்கு உதவாவிட்டால் அதன் பிறகு அவளுடைய திருமண ஊர்வலம் திரும்பிச் செல்லும். என் மரியாதை இப்போது உங்கள் கைகளில் உள்ளது. ஐயா, நான் அவரை இங்கே அழைத்து வராமல் இருந்திருந்தால். அப்படி நடந்திருந்தால் அவன் வீட்டிலேயே பிச்சை எடுத்து இருந்திருப்பான். அவன் என்னை பைத்தியமாக்கிவிட்டான். அவருக்கு 2 லட்சம் ரூபாய் வேண்டும். அவரது மகளின் திருமண ஊர்வலம் இன்று இங்கே உள்ளது. நீ அதை என்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. அவரது மகள் இளமையாக இருக்கிறார். ஐயா, அவர் தன் மகளின் திருமண பிரேரணையை விரைவாக உறுதி செய்தார். இல்லையென்றால் நான் உன்னிடம் சொல்ல முடிவு செய்திருந்தேன். என்னைப் போன்ற ஒரு ஏழையின் மீது கருணை காட்டுங்கள். எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாள். அவளுக்கு இன்று திருமணம். ஆமாம், அவசரம் என்ன? இவ்வளவு சீக்கிரம் திருமணம்? உங்களிடம் பணம் இருந்தபோது. அப்படியானால் நீங்கள் அவளை திருமணம் செய்திருக்கலாம். என் மகள் இப்போது வளர்ந்து விட்டாள். அவள் என் மகளாக இருந்தாலும் அவள் எப்படி இருக்கிறாள் என்றால், அவள் ஒரு சிவப்பு ரோஜா போன்றவள். அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். ஆனால் அவள் ஒரு முட்டாள். என் வசதிக்கு மீறி அவளுக்கு கல்வி புகட்டி இருக்கிறேன். அவள் என் ஒரே மகள். அவளுடைய தாய் அவளுக்கு கற்பித்தாள். எல்லாம் தையல், வெட்டுதல் போல, எம்பிராய்டரி, சமையல். நாங்கள் அவளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். கடவுள் என்னை மன்னிக்கட்டும் ஐயா, நான் உங்களிடம் சொல்கிறேன். அவள் மிகவும் பிடிவாதக்காரி. நீ முன்னரே என்னிடம் சொல்லியிருந்தால் நான் திருமண ஊர்வலத்தை உங்கள் வீட்டிற்கு அனுப்பியிருப்பேன். சரி பெண்களே, பாடுவதையும் ஆடுவதையும் நிறுத்துங்கள். திருமண ஊர்வலம் வாசலில் இருக்கிறது, போய் பாருங்கள். திருமண ஊர்வலம் வந்துவிட்டது. ஆம், அப்பா பணம் கொண்டு வராவிட்டால்? எனக்கு தெரியும். அப்போது கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார். கவலைப்படாதீர்கள்.
நீங்கள் ஒரு பணக்கார குடும்பம், நம்மை போன்ற ஏழை மக்கள், நாங்கள் உங்கள் பணத்தில் வாழ்வோம். அதாவது உனக்கும் எனக்கும் உள்ள பொருத்தம் என்ன? பொருத்தமில்லை முட்டாளே, அது ஒரு நோய். செய், உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அழகின் மீது காதல் கொள்பவன், மேலும் அது வேறு எதையும் செய்ய அனுமதிக்காது. உங்களுக்கு புரியாது. நான் சொல்வதை கேளுங்கள். இந்த ஊரில் சந்திரன் உதிக்கும்போது உலகம் அதன் ஒளியை பார்க்கிறது. உனக்கு தெரியுமா? ஆனால் நீ என்ன செய்துவிட்டாய் என்று பார். நீ உன் அழகை உன் வீட்டிலேயே மறைத்து வைத்திருந்தாய். எல்லோராலும் நிலாவை கண்டுபிடிக்க முடியாது. என்னை போன்ற ஒரு ஏழைக்கு ஒரு சிறிய மகள் இருந்தால் கொஞ்சம் அழகும் கூட. அப்போது மக்கள் அவளை கருதுகிறார்கள் அனைவருக்கும் பொதுச் செல்வமாக. ஐயா, என் மகளை கவனித்துக் கொள்ள எனக்கு சக்தி இல்லை. அதனால் நான் நினைத்தேன், தன் கடமையை நிறைவேற்றி இந்த பொறுப்பிலிருந்து விடுபடு. ஐயா, இன்று என் மரியாதை இது உங்கள் கைகளில் உள்ளது. தயவு செய்து என் மீது. சரி சரி, எனக்கு சொல்லுங்கள். அது நீங்கள் எதை அடமானம் வைக்க வேண்டும்? ஐயா, எனக்கு இந்த வாழ்க்கையைத் தவிர வேறொன்றுமில்லை. வேறு ஒன்றும் இல்லை. என் வாழ்வில் நீர் செய்யும் இந்த நன்மையே உமது பெருமையாக இருக்கும். நான் இந்த வாழ்க்கையை உருவாக்குவேன் என் வாழ்நாள் முழுவதும். உன் காலடியில் ஒரு அடிமை. ஆனால் தயவு செய்து என் மீது கருணை காட்டி எனக்கு உதவுங்கள். உனக்கு இனி உயிர் என்பதே இல்லை. அப்படியானால் என்ன அடமானம் வைப்பாய்? மதிப்பிற்குரிய ஐயா, எனக்கு ஒரு சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டின் ஆவணங்கள் முன்ஷி சாஹிபிடம் உள்ளது. கணக்கரிடம் அந்த ஆவணங்கள் உள்ளன. அவன் வீட்டிற்கு ஈடாக என்னிடமிருந்து பணம் வாங்கினான். ஆவணங்கள் அவனிடம் உள்ளன. அவரது மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவளுக்கு புற்றுநோய் இருந்தது. ஆனால் அவள் உயிர் பிழைக்கவில்லை. அதன் பிறகும் கூட. என் மீது கருணை காட்டுங்கள் ஐயா. என் மகள் திருமணம் செய்து கொள்கிறார். அதன் பிறகு என் வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு அடிமையாகி விடுவேன். பார், நீ கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. அப்படியானால் மாண்புமிகு நீதிபதி அவர்களே, அது என்னுடையதாக இருக்கும். உங்களுக்கு புரிகிறதா? ஆம் ஐயா, உங்கள் விருப்பப்படியே. கணக்காளர், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இரு உலகங்களிலும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உண்மையில் அது சகோதரர் நவாஸ் வந்து கொண்டிருப்பார் என தெரிகிறது. நீங்கள் இதோ ஒரு பட்டியல் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் வரதட்சணைக்காக இந்த பட்டியலை தயாரித்துள்ளேன். அதில் எல்லாம் எழுதப்பட்டுள்ளது. சரி, சரி. ஆனால் நீங்கள் எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருந்தது. சகோதரர் நவாஸ் அதை ஏற்பாடு செய்ய சென்றிருக்கிறார். சில நேரங்களில் தாமதமாகிவிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் உடனடியாக வருவார். உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் ஹயாவின் தந்தை எனக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அவர் எனக்கு திருமண பரிசு நாம் வந்தவுடன் எனக்கு. அப்படி என்றால் ஏன் இன்னும் ஏற்பாடு செய்யப்படவில்லை? ஆம், அவர் அதை கொண்டு வர போயிருக்கிறார். உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் இப்போதே வருகிறார். நீங்கள் பார்க்கலாம். ஆம் ஆம், சரிதான். அவர் அதிகமாக பேசுவார். மேலும் அவன் எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் போது அவன் தன் முகத்தை மறைத்துக் கொண்டான். இந்த திருமணத்திற்கு அதிகமாக செலவு செய்தேன்.
நாம் திருமணத்தை தொடங்கலாமா? மௌல்வி சாஹிப், திருமணத்தை எப்படி தொடங்குவது? திருமண பணமாக 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும் வரை எங்களால் திருமணத்தை தொடங்க முடியாது. அத்தை, அவர்களுக்கு புரிய வையுங்கள். அப்பா கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார். வார் சகோதரி, நவாசுதீன் பணத்தை ஏற்பாடு செய்யச் சென்றுள்ளார். அவர் விரைவில் இங்கு வந்து விடுவார். போதும், அது அப்படியே இருக்கட்டும். அவர் வரும்போது திருமணம் நடைபெறும். எனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. அவன் தன் முகத்தை எங்காவது மறைத்திருக்க வேண்டும். அம்மா, நான் உங்களிடம் முன்பே சொல்லி இருந்தேன், இந்த ஏழை மக்களிடையே சகோதரனுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள். நீங்கள் படித்த மகளை பெறுவதில் விருப்பம் கொண்டிருந்தீர்கள். மாமியார் மருமகள் திருமணம். என்ன சொல்ற அக்கா? நீ சும்மா இரு. நீங்கள் எனக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள். உங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதில் மிகுந்த விருப்பம் உள்ளது. நீ துணிந்து செய்யாதே. என் அனுமதியின்றி நீ ஒரு விரலை அசைத்தால் உங்கள் சகோதரி சொல்வது சரிதான். திருமண பரிசாக கொடுக்க அவர்களிடம் பணம் இல்லை. அவருடைய பட்டங்களை வீட்டுக்கு எடுத்துச் செல்வதால் நான் என்ன செய்து விடுவேன்? ஏழை மக்களுடன் உறவுகளை ஏற்படுத்துவது என்பது இந்த காலத்தில் துன்புறுத்தப்படுவது. அதுவும் ஒரு குழந்தையுடன். யாருடைய வருமானம் துபாயில் இருந்து வருகிறதோ, என் குழந்தை கல்வி கற்றிருக்கிறது. மேலும் நான் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன். யாரிடம் ஒரு காசு கூட இல்லையோ. தயவு செய்து சகோதரி, நாங்கள் உனக்கு வரதட்சணையாக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோம். நாங்கள் எதையும் விட்டுவிடவில்லை. மேலும் நாங்கள் உங்களுக்கு பட்டியலையும் வழங்கியுள்ளோம். நீங்கள் அண்டை வீட்டுக்காரராக அப்படியானால் ஒரு அண்டை வீட்டுக்காரரா? இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உனக்கு ஏன் வலிக்கிறது? அவள் உங்கள் மகளா? எனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. எழுந்திரு, வீட்டுக்கு போகலாம். ஆனால் அம்மா, ஆனால் ஒன்றுமில்லை மகனே. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். நாங்கள் இந்த திருமணத்தை செய்ய மாட்டோம். இந்த ஏழைகளை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். அவன் 2 லட்சம் தருவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு சரியான நேரத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்தான். அவருடைய தந்தை, என் குழந்தை கல்வி கற்றிருக்கிறது. அவர் ஒரு எண்ணபாஸ் வீரர். அவன் எந்த பெண்ணை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்வான். அதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இங்கு திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. மாமா, அந்த பைக்காள். நான் அந்த பைக்காளை காப்பாற்ற முயன்றேன். நான் அவரை காப்பாற்ற முயன்றேன். எழுந்திரு. நான் அந்த பைக்காளை காப்பாற்ற முயன்றேன். உங்களுக்கு காயம் ஏதும் ஏற்பட்டதா? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? என்ன? நான் உங்களை மருத்துவமனைக்கு வாருங்கள், போகலாம். வாருங்கள். அந்த பைக்காள், அது அவளது தவறு. நான் செய்வேன். நீங்கள் இங்கே வாருங்கள். கதவு ஏன் திறக்கவில்லை? ஒரு நிமிடம், நான் பூட்டை திறந்து விட்டு வருவேன். ஒரு நிமிடம், இங்கேயே காத்திரு, அசையாதே. அவர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுதல். ஒரு நிமிடம். டாஷ்போர்ட்டின் மேற்பகுதியை பாருங்கள். நீங்கள் உட்காருங்கள். நான் உங்களை இப்போதே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறேன். உட்கார். உங்களுக்கு காயம் ஏற்பட்டதா? அதை விட்டுவிடு, இரத்தமும் இருக்கிறது. நான் அந்த பைக் ஓட்டுபவனை காப்பாற்ற முயன்றேன்.